ஸோ இங்கே நான் இது ஒரு முக்கியமான பேஜ்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கிறாரு, PC1. இந்த படத்துல பாருங்க, PC1. அவர் வந்து ரைட்ல இருக்கிற அந்த வெப் சர்வரை ரீச் பண்ணலாம். அப்புறம் கீழே இருக்கிற அந்த FTP சர்வரை கூட ரீச் பண்ணலாம். ஆனா இந்த ரெண்டு டெஸ்டினேஷனும் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு இந்த FTP சர்வர் பாருங்களேன், கீழே இருக்கு, அது சேம் நெட்வொர்க்ல இருக்கு. ஆனா அந்த வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா வேற நெட்வொர்க்ல இருக்கு. அது எப்படி நான் வேற நெட்வொர்க்ல இருக்குன்னு சொல்றேன்? யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். வெப் சர்வர் வேற நெட்வொர்க்ல இருக்குன்னு சொல்றேன் நான் இந்த படத்தை பார்த்து. நீங்க அது ஆமான்னு சொன்னா அது எப்படி நான் சொல்றேன்றத சொல்லணும். யாராவது சொல்லுங்களேன். இந்த PC1க்கு வெப் சர்வர் வந்து வேற நெட்வொர்க்ல இருக்கு. FTP சர்வர் சேம் நெட்வொர்க்ல இருக்கு. அது எப்படி நான் சொல்றேன்? அமைதியாவே இருந்தா எப்படி? நீங்க கத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஆனந்த் என்ன சொல்றீங்க? ஆமா, ஐபி அட்ரஸ் டிஃப்ரெண்டா இருக்குது. பாருங்க, இது வந்து 192.168ன்ற நெட்வொர்க்ல இருக்கு. இது 172.16ல இருக்கு. ஆனா FTP பாத்தீங்கன்னா ரெண்டுமே 192.168ல தான் இருக்கு. இந்த 3 நம்பர் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. ஐபி அட்ரஸ்ன்னு சொல்றதோட நெட்வொர்க். ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னா இது மொத்தமும் ஐபி அட்ரஸ். இதுவும் ஒரே ஐபி அட்ரஸா? இல்ல. இங்க 9 இருக்கு, இங்க 110 இருக்கு. ஐபி அட்ரஸ் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் நெட்வொர்க், ஒரே நெட்வொர்க். இது 192.168 ஒன் நெட்வொர்க், இது 192.168 ஒன் நெட்வொர்க். ஆனா வெப் சர்வர் வந்து வேற நெட்வொர்க். சரி, இப்போ நீங்க மியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேட்டும் போது மட்டும், நீங்க கேட்கும் போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. இதுக்காக சொல்றேன். இந்த பிசில இருந்து இந்த பிசிக்கு நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னு வச்சுக்கலாம். வேற எதையும் பார்க்காதீங்க, இந்த ஸ்கிரீன்ல நான் பேசுறது மட்டும் பாருங்க. வேற எதையும் பார்க்காதீங்க. ஆக்சுவலா அவங்க வேற ஒன்று சொல்றாங்க இங்க, அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னால நான் ஒன்று இங்க சொல்ல விரும்புறேன். இந்த PC1 PC2 ரெண்டும் ஒரே நெட்வொர்க்ல இருக்கு. PC1 PC2 கம்யூனிகேட் பண்ணணும்னா PC2 ஐபி அட்ரஸ் போட்டு கம்யூனிகேட் பண்ணும். அப்போ PC1 சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இதுதான், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இதுதான். சோர்ஸ் மேக் அட்ரஸ் இதுதான், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இதுதான். பாக்கெட் இப்படி வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. சேம் சப்நெட்டா இருந்தா இது ரொம்ப ஈஸி. PC1க்கு PC2 மேக் அட்ரஸ் தெரிஞ்சா போதும், நீங்க பிங் பண்ற ஐபி அட்ரஸை வச்சு பாக்கெட் வந்துடும். நான் மறுபடியும் சொல்றேன். இந்த இடத்துல நான் வந்து பிங் பண்றேன், PING கமாண்ட் கொடுக்குறேன். அந்த PC2 ஐபி அட்ரஸ் 192.168.1.111. இடம் இல்லாதனால நான் இதை மட்டும் எழுதுறேன். அப்போ இந்த PC1க்கு டெஸ்டினேஷன் ஐபி தெரிஞ்சிடுது. சோர்ஸ்ன்றது நீங்க தான். சோர்ஸ் ஐபியும் தெரியும், டெஸ்டினேஷன் ஐபியும் தெரியும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் தெரியும், தன்னுடைய மேக் அட்ரஸ் தான் சோர்ஸ் மேக் அட்ரஸ். இந்த நபருடைய மேக் அட்ரஸ் தெரியாது. ஏன்னா நீங்க பிங் பண்ணும்போது மேக் அட்ரஸ் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இதுதான் அந்த மேக் அட்ரஸ், பிபிபிபிபி. ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம். பிங் பண்ணும்போது சோர்ஸ் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஆனால் மேக் அட்ரஸ் தெரியணும், தெரிஞ்சாதான் பிங் பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும்.
அதை இவங்க இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணல, நேரடியாக விஷயத்துக்கு போயிட்டாங்க. அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஆர்ப். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதனுடைய வேலையை என்னன்னா மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான். அந்த புரோட்டோகாலினுடைய வேலையை மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறது. எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கும்? இப்போ நீங்க பிங் பண்றீங்க இல்லையா 192.168.1.111 அட்ரஸ், அந்த அட்ரஸை போட்டு இது யாரு, நீங்களா இருந்தா உங்க மேக் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட்டை ஜெனரேட் பண்ணி ஃப்ளட் பண்ணி விடும். ஃப்ளட்டிங்னா எல்லாருக்கும் அனுப்புறது. ப்ராட்காஸ்ட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து லேயர் 2 ப்ராட்காஸ்ட். லேயர் 2 ப்ராட்காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இது அனுப்புற பாக்கெட் வந்து யார்ப்பா அது 192.168.1.111 கொஞ்சம் மேக் அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பும். இதுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள சுவிட்சை தான் லேயர் 2 டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லேயர் 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் அது போகும். அதனால தான் அது ப்ராட்காஸ்ட்னு பேர். எல்லாருக்கும். அனுப்புறவனுக்கு தெரியாது யாருக்கெல்லாம் போகுதுன்ட்டு. ஆனா அனுப்புறவன் என்ன சொல்றான், இது எல்லாருக்கும் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் சொன்னேன், ப்ராட்காஸ்ட்னா யாருக்கு அனுப்புறோம்னு தெரியாது, ஆனா அந்த பாக்கெட் எல்லாருக்கும் சொந்தம். லேயர் 2 ப்ராட்காஸ்ட்னா அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லாருக்கும் அந்த பாக்கெட் சொந்தம். இப்ப எப்படி வந்து ஒருத்தர் வந்து அந்த இப்போ நான் உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கிறேன்னா அது யூனிகாஸ்ட். உங்ககிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கிறேன்னா அது யூனிகாஸ்ட். எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு, அது யூனிகாஸ்ட். ஒரு டிவியில பேசிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யார் பார்த்துட்டு இருக்கானேன்னு தெரியாது அந்த டிவியை. யாரெல்லாம் அந்த சேனல் டியூன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பார்க்கலாம். அது பேர் தான் ப்ராட்காஸ்ட். யாரெல்லாம் அந்த சேனல் டியூன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கெட் போகும். அதுக்கு பேர் தான் லேயர் 2 ப்ராட்காஸ்ட். இந்த லேயர் 2 ப்ராட்காஸ்ட் வந்து ரவுட்டர் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிடும். ரவுட்டர் இந்த பக்கம் அந்த லேயர் 2 ப்ராட்காஸ்ட் எல்லாம் அனுப்பாது. ஏன்னா ரவுட்டர் என்னன்னு பார்த்தோம், ரவுட்டர் ஒரு லேயர் 3 டிவைஸ்ன்னு பார்த்தோம். டீட்டெயிலாக பின்னால கிளாஸ்ல பார்ப்போம். ரவுட்டர் ஒரு லேயர் 3 டிவைஸ், சுவிட்ச் வந்து லேயர் 2 டிவைஸ். அது என்ன லேயர் 2 லேயர் 3? ஓஎஸ்ஐன்னு ஒரு லேயர் இருக்குங்க. ஓஎஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு 7 லேயர் இருக்கு. அந்த லேயர்ல லேயர் 2 வந்து லேயர் 2 தான் வந்து சுவிட்ச். லேயர் 3ல ஒர்க் பண்ற டிவைஸ் தான் ரவுட்டர். அந்த ஓஎஸ்ஐ லேயரை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன்ல இல்லாததுனால நம்ம அதை பார்க்காம விட்டுட்டோம். அதுதான் முதல் பார்த்துருக்கணும். இருந்தாலும் பரவாயில்லை. இந்த 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 பேஜும் அடுத்த பேஜும் முடிச்சுட்டு நம்ம ஓஎஸ்ஐ லேயருக்கு போயிடுவோம். இப்போ வாங்க இங்க பார்க்கலாம். சுவிட்ச் இருக்குது, ரவுட்டர் இருக்கு. ரவுட்டருங்கிறது வெவ்வேறு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ். சுவிட்ச் வந்து அதே நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸையும் இணைக்கிற ஒரு டிவைஸ். அது புரிஞ்சுதா? சுவிட்ச் வந்து ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸையும் இணைக்கிறது. பாருங்க, இங்க 192.168.1, இங்கேயும் 192.168.1, இங்கேயும் 192.168.1. இதெல்லாம் இது வழியா இணைக்கிறோம். ஈவன் இந்த ரவுட்டர் இந்த போர்ட் கூட பார்த்தீங்கன்னா 192.168.1 தான். இது எல்லாமே ஒண்ணா ஒரு கும்பலா ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன், ஒரு கூட்டமா இருக்குது. ஒரு கூட்டம். இது வேற கூட்டம். இது 172.16 கூட்டம். இப்போ லேயர் 2 ப்ராட்காஸ்ட் ஆர்ப் அனுப்பும்னு சொன்னேன். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். இதனுடைய வேலை என்ன?
ஒரு ஐபி அட்ரஸை கொடுத்தீங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு சொந்தமோ அந்த டிவைஸ் உடைய மேக் அட்ரஸை லேர்ன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த நபருடைய மேக் அட்ரஸ் தெரியாது. அதை தெரிவிக்கிறது இந்த புரோட்டோகாலுடைய வேலை. தெரியப்படுத்துறது இந்த புரோட்டோகாலுடைய வேலை. அது எப்படி தெரிவிக்கும்னு சொன்னேன். எல்லாருக்கும் அனுப்பும். யாருங்க அது 192.168.1.1 கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, உங்க மேக் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கையெழுத்து போயிட்டு அந்த பாக்கெட்டையும் இந்த ஆள் கிட்ட போகும். இந்த ஆள் டிராப் பண்ணிடுவான். ஏன்? இந்த நபருடைய ஐபி அட்ரஸும் இந்த ஆர்ப்ல இருக்க ஐபி அட்ரஸும் வெவ்வேறு. ஆனா இந்த ரவுட்டர் என்ன, இந்த PC2 என்ன பண்ணும், நான் தான் அது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மேக் அட்ரஸை யார் ஆர்ப் அனுப்புனானோ அவனுக்கு அனுப்பி வைக்கும். அது பேர் ஆர்ப் ரிப்ளை. ஃபர்ஸ்ட் வந்தது ஆர்ப் ரிக்வெஸ்ட், இப்போ போனது ஆர்ப் ரிப்ளை. ஸோ ஆர்ப்ன்ற ப்ரோட்டோகால் தான் ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து மேக் அட்ரஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, டைனமிக்கா டிஸ்கவர் பண்றதுக்கு பயன்படுற ஒரு ப்ரோட்டோகால், ஒரு சர்வீஸ், ஒரு நெட்வொர்க் சர்வீஸ், ஒரு ப்ரோட்டோகால். ஆர்ப், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். சரி, இப்போ இந்த படத்தை நான் கொஞ்சம் வேற இடத்துக்கு காப்பி பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எழுதுறதுக்கு இடம் இல்லை. இப்போ PC1 PC2ஓட தொடர்பு கொள்ளுது. PC1ம் PC2ம் ஒரே நெட்வொர்க்ல இருக்குன்னு சொன்னேன். அப்போ இப்போ நீங்க தான் சொல்லணும், சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசுனது தான். சொல்லுங்களேன் கொஞ்சம் சீக்கிரமா. வெரி நைஸ். சரி, இப்போ சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்னன்னா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ஆர்ப் மூலியமா லேர்ன் பண்ணியிருப்போம். அது என்னவா இருக்கும்? பிபிபிபி இல்லையா? சரி, சுவிட்சஸ் என்ன பண்ணும், எந்த மேக் அட்ரஸ் எந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு டேபிளை மெயின்டைன் பண்ணும். அது பேர் மேக் டேபிள். இப்போ இந்த சுவிட்சுக்கு தெரியும் இந்த போர்ட் வழியா தான் பிபிபி கனெக்ட் ஆயிருக்குன்னு, இந்த பிபிபி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேக்கெட் வந்து சுவிட்ச் கிட்ட வரும்பொழுது கரெக்டா அந்த பேக்கெட்டை இந்த வயர் வழியா வெளியே தள்ளி விட்டுரும். எதை பேஸ் பண்ணினா இந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி. சுவிட்சுக்கு இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் பயன்படுத்த தெரியாது, மேக் அட்ரஸ் தான் பார்க்கும். மேக் அட்ரஸ் டேபிள் தான் அது மெயின்டைன் பண்ணுது. ரவுட்டிங் டேபிள் சுவிட்ச்ல இல்லை, மேக் அட்ரஸ் டேபிள் தான் இருக்கு. ஸோ மேக் அட்ரஸ் டேபிளை பயன்படுத்தி கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒயருக்கு அனுப்பி விட்டுரும். இது வந்து ஸ்விட்சிங் அப்படின்னு என்ன, சேம் நெட்வொர்க்ல இருக்கிற ரெண்டு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணா அது பேர் வந்து
ஸ்விட்சிங் சொல்லுவோம். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்விட்சிங் இல்லை, ரவுட்டிங். ஏன்? டெஸ்டினேஷன் வெப் சர்வர். டெஸ்டினேஷன் வெப் சர்வர். டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன? 172.16.1.99. இப்போ சோர்ஸ் மேக் அட்ரஸ் ஏஏ. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னவா இருக்கும்? அதுதான் இருக்காது. ஏன்னா இது வேற நெட்வொர்க்ல இருக்கு. இந்த ஆர்ப்னால இங்க போயிட்டு இந்த மேக் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு மேக் அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முடியாது. ஆர்ப்புங்கிறது ஒரு லேயர் 2 ப்ராட்காஸ்ட்னு சொன்னேன். அது இங்க உள்ளுக்குள்ளதான் அதுக்கு சுத்த முடியும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணாது? ஆர்ப் பாக்கெட்டை வெளியவே அனுப்பாது. சரி, அப்போ மேக் அட்ரஸ் தெரியாது. அப்போ என்ன மேக் அட்ரஸ் அங்க வரும்? பாருங்க, ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு போகணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னேன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊர்ல இருக்கிற குறுக்கு சந்தெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போங்க, அந்த நாட்டுக்கு போய் இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? லோக்கல்ல இருக்கிற அதுங்க கிட்ட இந்த துபாய் குறுக்கு சந்தை எங்கெங்க இருக்குது, இந்த துபாய் மெயின் ரோடு எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நீங்க ஏர்போர்ட் போயிடணும். நான் அதுதான் சொன்னேன், இதுதான் உங்களுடைய ஏர்போர்ட். இந்த ரவுட்டர் தான் வந்து ஒரு நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் இணைக்கிறது. இப்போ இந்த பிசி 192 நெட்வொர்க்கை சேர்ந்தது. ஆனா அது தொடர்பு கொள்ற நெட்வொர்க்கோ வேற நெட்வொர்க் இருக்கும் பட்சத்துல அதனுடைய வேலை என்ன? எடுத்துட்டு வந்து அந்த பாக்கெட்டை இங்க கொடுத்துடணும். மீதியெல்லாம் இது பார்த்துக்கும். அதனால இந்த பிசிக்கு இந்த மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்வேனுடைய மேக் அட்ரஸ் தான் தெரியணும். இப்போ கேட்வேனா என்ன? இந்த எல்லா கம்ப்யூட்டருக்கும் கேட்வே இந்த ரவுட்டர் அட்ரஸ் தான் 192.168.1.0. அதுதான் கேட்வேன்னு சொல்லுவோம். ஒரு லேன், இது ஒரு லேன் இல்லையா? ஒரு லேன்ல இருக்கிற டிவைஸ்க்கு எது கேட்வே? பாருங்க, 192.168.1.1 தான் கேட்வே. இதுக்கும் அதே தான் கேட்வே. இந்த சர்வருக்கும் அதுதான் கேட்வே. ரவுட்டருடைய அட்ரஸ் தான் கேட்வே. அப்ப கேட்வே அந்த வழியா போனாதான் நீங்க எங்கேயுமே போக முடியும். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 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 கேட்வே தான் முதல்ல. ஆமா, இப்போ உங்க டெஸ்டினேஷன் இதுவா இருந்தாலும் உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க கேட்வே கன்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு என் கம்ப்யூட்டர்ல பாருங்களேன். கேட்வேன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் பாருங்க. இது ஐபி அட்ரஸ், இது கேட்வே இல்ல. என்ன இப்படி கவுத்து விட்டுச்சு விண்டோஸ்? சரி, அதுக்கு வேற இடம் போகணும். ஆக்சுவலா காமிக்கிறேன். மறுபடியும் இங்கே வந்துச்சு. இப்போ இங்க வந்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா
ஸ்டேட்டஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் வேண்டாம், டீடைல்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்வேன்னு ஒன்று இருக்கு. எனக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ் இல்லாம டிஃபால்ட் கேட்வே தான் எனக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ். அது இல்லாம டிஃபால்ட் கேட்வேன்னு ஒன்று இருக்கு. அதுதான் நான் இப்போ இருக்கிற நெட்வொர்க்கினுடைய ரவுட்டர் அட்ரஸ். நான் ஒரு ஹோட்டலில் இருக்கிறேன். இந்த ஹோட்டலில் எனக்குன்னு ஒரு ஐபிஎஸ் கொடுத்துருக்குது. இந்த ஹோட்டலில் ஒரு ரவுட்டர் வச்சிருக்கிறோம். எங்கேயோ ஹோட்டலில் இருக்கிற எல்லாரும் ஒரு லேண்டில் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒன்று மட்டும் காமனாக இருக்கும். இது இந்த கேட்வே. இது காமனாக இருக்காது. ஐபிஎஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐபிஎஸ் இருக்கும். பக்கத்து ரூமில் இருக்கிறவனுக்கு வேற இருக்கும். ஆனால் இது ஒன்றே தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு ரவுட்டர் வழியாக தான் வெளியே இன்டர்நெட்டுக்கு போவாங்க. இப்போ இங்கே வாங்க, அதுதான் இந்த அட்ரஸ். அப்போ எதுக்காக இந்த அட்ரஸை இந்த பிசியில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க? எதுக்காக கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, எப்பெல்லாம் நீங்கள் வேற நெட்வொர்க்கோட தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்களோ அப்போ அந்த பேக்கெட்டை இங்கே அனுப்புனா போதும். பாருங்க, வேற நெட்வொர்க் சோர்ஸ் 192.168.1.110, டெஸ்டினேஷன் 172.16.1.99, வெவ்வேறு நெட்வொர்க். ஆனால் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் பாருங்க, கேட்வேயோட மேக் அட்ரஸ். இப்போ லோக்கல்னா நீங்களே என்ன பண்ணிடலாம், பேக்கெட்டை டைரக்டா மேக் அட்ரஸ் போட்டு அமுச்சு வச்சிடலாம். ரிமோட்லன்னு சொன்னா நீங்களே பண்ண முடியாது. நீங்க ரவுட்டர் கிட்ட தான் கொடுக்கணும். பாருங்க, அப்ப கூட பாருங்க, இந்த டெஸ்டினேஷன் ஐபிஎஸ் மாறல. இந்த சோர்ஸ், இந்த ஐபிஎஸ் மாறல. என்ன மாறுது? மேக் அட்ரஸ் மட்டும்தான் மாறுது. மேக் அட்ரஸ் டெஸ்டினேஷன் ஏபிசிடி கிடையாது, 11111. ஸோ பேக்கெட் என்ன பண்ண, மேக் அட்ரஸை பயன்படுத்தி, இந்த சுவிட்சுக்கு தான் மேக் அட்ரஸ் ரீட் பண்ண தெரியுமே. இந்த சுவிட்ச் சொல்லும் 111 இங்கே இருக்குன்ட்டு. அப்போ பேக்கெட் ரவுட்டருக்கு போயிடுது. இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ரவுட்டிங் டேபிளை பார்த்து இந்த 172 நெட்வொர்க் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்போ மறுபடியும் இது மாறும். இது என்னவா திரும்ப மாறும்? இங்க இருக்கிற அட்ரஸ் சோர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கேன்னு வச்சுக்கோங்க, அது சோர்ஸ் ஆகும். இந்த இடத்துல எல்எல்னு வச்சுக்கோங்க, எல்எல். அப்போ பேக்கெட் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும். இப்போ இந்த இடத்துல எம்எம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல என்என்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும்போது இங்க எம்எம் என்என், பேக்கெட் அப்போ இங்க ஜம்ப் ஆயிடும். அப்புறம் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும்போது தான் சோர்ஸ் அட்ரஸ் இதுவும் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இதுவுமா இருக்கும். என்ன சொல்ல வரேன் நான், வழியில ஒவ்வொரு ரவுட்டர்லையும் உங்க பேக்கெட்டுக்கு உண்டான சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரவுட்டர் ஜம்ப் பண்ணும் போதும். ஆனா ஐபி அட்ரஸ் மாறவே மாறாது. இந்த ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ரவுட்டர் என்ன பண்ணுது, நீ இந்த வழியா போன்னு சொல்லுது. ஓஹோ, அந்த வழியா போகணுமா, சரி, அப்போ என்ன மேக் அட்ரஸ் அந்த வழியா போறதுக்கு, அடுத்த ஆளுடைய மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்து அந்த மேக் அட்ரஸை போட்டு அந்த ஆளுகிட்ட அனுப்பி விடும். ஸோ மேக் அட்ரஸை வச்சு தான் பேக்கெட் ஸ்விட்ச் பண்ணுது ஒரு ஹாப்ல இருந்து இன்னொரு ஹாப்புக்கு. அதுதான் இந்த ப்ரெசன்டேஷன்ல அடுத்த பேஜில் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அனுப்புறவன் என்ன மேக் அட்ரஸ் போட்டு அனுப்புறான், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், ரவுட்டருடைய மேக் அட்ரஸ் போட்டு அனுப்புறான். இப்போ அடுத்த ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிளுக்கு வருது. ரவுட்டிங் டேபிளுக்கு வந்துட்டு எந்த டெஸ்டினேஷன் போகணும், 172.16க்கு போகணும். 172.16 தானே டெஸ்டினேஷன். இப்போ இந்த ரவுட்டருடைய ரவுட்டிங் டேபிளை பார்க்கும். சாரி, இது வேற டோபாலஜி, டோட்டலாக பிக்சரே மாற்றிட்டாங்க.
என்ன பண்றாங்க? சரி. இப்ப இந்த பிசி என்ன பண்ணுது? 3க்கு அனுப்புது. 192.168.3 இது வேற நெட்வொர்க். இது 3 நெட்வொர்க், இது 1 நெட்வொர்க். அப்ப பாக்கெட் ரவுட்டருக்கு வரும். ரவுட்டர் என்ன பண்ணும்? சாரி, இது இன்டர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷனா? சரி, சரி. சரி. நான் சொல்ல வந்தது இந்த படத்துல இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இல்ல. நான் அதனால பழைய படத்துக்கே போயிடுறேன். இங்கே வந்துடலாம். இதையே நான் என்ன பண்றேன்? சிம்பிளிஃபைடா வரைய போறேன். இது ரொம்ப கச்சா முச்சான இது. இந்த கான்செப்டை நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பின்னாடி கூட இந்த சிம்பிள் லாஜிக்கை தெரிஞ்சுக்காதனால கான்ஃபிடென்ட் இல்லாம பேசுவாங்க. இந்த எஃப்ங்கிறது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு பேர். இன்டர்ஃபேஸ்க்கு பேர். 100 Mbps ஸ்பீட்ல ஒர்க் ஆகிற இன்டர்ஃபேஸில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் சொல்லுவோம். இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல கேட்வே கொடுத்துருப்போம். கேட்வே என்னவா இருக்கும் சொல்லுங்க? இந்த கம்ப்யூட்டர் கேட்வே என்ன இருக்கும்? ரவுட்டர்ஸோட அட்ரஸ் 1. இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன கேட்வே இருக்கும்? யாராவது சொல்லுங்களேன். பி ரவுட்டர், பி பிசிக்கு, பி கம்ப்யூட்டருக்கு கேட்வே என்ன? ரொம்ப கஷ்டமானது கேட்டுட்டு இருந்தோம். கம்ப்யூட்டர் பிக்கு கேட்வே என்ன இருக்கும்? 40.0.0.2 இல்லையா? ரவுட்டருடைய அட்ரஸ்ன்னு சொன்னேன் நான். இந்த பிசிக்கு இதுதானே ரவுட்டர். சரி. ஓகே சார்ல. ஆமா. ஓகே சார்னு நான் ஏதோ உங்களை புரிய வச்சுட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்றீங்க. பார்த்தாலே தெரியலையா? டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குது. சரி. சரி. ரவுட்டர்ல ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று இருக்கும். அதுல என்ன சொல்லுது? 10 நெட்வொர்க் F00ல கனெக்ட் ஆயிருக்குது. 20 நெட்வொர்க் F01ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் 13 நெட்வொர்க் ரவுட்டர் 1க்கு தெரியுமானா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா டைரக்டா கனெக்ட் ஆகல. அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டாட்டிக்கா கொடுக்கலாம். 13 நெட்வொர்க்குக்கு இந்த அட்ரஸ்க்கு போகணும். ரவுட்டர் 1க்கு 40 நெட்வொர்க் கூட தெரியாது. 40 நெட்வொர்க் தூரத்துல இருக்கு. அதையும் நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாட்டிக்கா கொடுக்கலாம். அதாவது ரவுட்டர் 1க்கு தெரிய வைக்கிறீங்க. 40 நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு. அதுக்கு போனோம்னாலும் இங்க தான் போய் ஆகணும். இங்க இருந்து இங்க போனா போதும். எடுத்துட்டு போய் இங்க கொடுக்க முடியாது. டைரக்டா பறந்துலாம் போய் முடியாது. அடுத்த ஆளுகிட்ட கொடுக்கணும், அவ்வளவுதான். அடுத்த ஆள் என்ன பண்ணுவான்? அதுக்கு அடுத்த ஆளுகிட்ட கொடுப்பான். அப்புறமா ஃபைனலா போய் சேர்ந்துரும்.
அதுதான் லாஜிக், மறந்துடக்கூடாது. 40 வந்து இங்கே தானே கனெக்ட் ஆகிருக்குது, அப்போ இதுதான் கொடுக்கணும். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. உங்கள் இம்மீடியட் நெக்ஸ்ட் ரவுட்டர் தான் உங்களுக்கு கேட்வே. இந்த ரவுட்டருக்கு இதுதான் கேட்வே. ஸோ 40 நெட்வொர்க்கு போனோம்னா 20.0.0.2 இப்படி ஒரு ரவுட்டிங் டேபிள் ரவுட்டர் 1ல இருக்கு. ரவுட்டர் 2ல எதெல்லாம் இருக்கும் தெரியுமா? ரவுட்டர் 2ல நெட்வொர்க் F00 வழியா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லும். F01 வழியா 30 நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லும். நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. ரவுட்டர் 2க்கு தெரியாத இன்னொரு நெட்வொர்க் எதுனா இங்க 10 நெட்வொர்க். 10 நெட்வொர்க்கு எங்க போகணும்? 20.0.0.1க்கு போகணும். அப்போ நெட்வொர்க்கு போகணும்னா 20.0.0.1க்கு போகும். 40 நெட்வொர்க் போகணும்னா ரவுட்டர் 2 என்ன பண்ணணும்? 30.0.0.2க்கு அனுப்பணும். நான் சொல்றதெல்லாம் புரியுதா? உன்னால ஃபாலோ பண்ண முடியுதா? சரி. சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் தெளிவா நான் சொல்றேன். இருங்க, அப்ப இதை திருத்திட்டு வந்துடுறேன். ஓகே. அதாவது எல்லாருக்கும் இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படிதான். அதனால கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் டைம் கொடுத்தா சரியா போயிடும், புரிஞ்சிடும். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு ரவுட்டர்னுடைய ரவுட்டிங் டேபிள்ல ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு வரோம். ரவுட்டர் 3ல பார்த்தீங்கன்னா 30 நெட்வொர்க் பாருங்க, 30ங்கிற ஐபி அட்ரஸ் F00ல தான் இருக்கு. அதனால இப்படி அதுவாகவே டைனமிக்கா ஜென்ரேட் பண்ணி காமிக்கும். இந்த ஐபி அட்ரஸ் இந்த இன்டர்ஃபேஸ்ல போட்டதுமே வந்துடும் 40 நெட்வொர்க் F01ல இருக்குன்னு வந்துடும். ஆனா மீதி நெட்வொர்க் எல்லாம் வேற ரவுட்டர்ல இருக்கிறதுனால நம்ம தான் ஸ்டாட்டிக்கா இப்படி ரூட்ஸ் கொடுக்கணும். என்னன்னு சொல்லணும்? இந்த ரவுட்டருக்கு தெரியாத மற்ற 2 நெட்வொர்க்னு சொன்னா என்னென்ன? 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க்கும். ஏன்னா அது வேற ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்குது. இந்த 10க்கு போகணும்னாலோ இல்ல 20க்கு போகணும்னாலோ ஃபர்ஸ்ட் ரவுட்டர் 3 எங்க தெரியுமா போகணும்? ரவுட்டர் 2க்கு தான் போகணும். ரவுட்டர் 2 உடைய அட்ரஸ் என்ன? 30.0.0.1. இது புரிஞ்சுதா? இப்போ ரவுட்டர் 3ல இருக்கிற அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது புரிஞ்சுதா? இல்லையா?